ப்ரோ தமிழா? ஆமாம் ப்ரோ. பிக்கப் பண்ண ஆள் வராங்களா ப்ரோ? எங்கள் அப்பா இருந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன். வண்டி வரும்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ம் நீங்கள்? நான் ஏஜென்ட் மூலியமாக தான் ப்ரோ வந்தேன். பிக்கப் பண்ண ஆள் வருதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் யாரும் வரலை. அப்போவே சொன்னேன் அப்பா கிட்ட. ஒரு தான் உலகத்தில் இருக்க எல்லா அப்பனுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரோ, வண்டி வந்துடும். எங்கே போயிட போகிறாங்க? ப்ரோ ராஜு தானே? ஆமாம் ப்ரோ, கூட்டி போக வந்திருக்கேன், போலாமா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, பார்ப்போம். ஓகே ப்ரோ. பாப்பா ராஜு, நல்லபடியா வந்துட்டியா? அப்படி இப்படின்னு ஒரு வழியா துபாய் வந்து சேர்ந்துட்டேன். வந்தாச்சு. இந்த போட்டோலயே பார்த்தது, இப்பதான் நேரில் பார்க்குறேன். நீங்கள் அப்பா ஃப்ரெண்டா? உங்க அப்பா ஃப்ரெண்டெல்லாம் இல்லப்பா, அவர்லாம் எங்களுக்கு சீனியரு. நாங்கெல்லாம் வயசுல கம்மி. நாங்கெல்லாம் துபாய் வந்தப்ப உங்க அப்பாவோட சேர்ந்து பொண்ணு லந்து இருக்கு. நீங்கள் எப்பெல்லாம் இப்படி ஜோக் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று தருவேன். இதெல்லாம் இன்னுமா ஊர்ல கிடைக்குது? நீங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இது அழியாது. தம்பி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்றியா? வேணாம், நீங்களே சொல்லுங்க. ஹலோ, சொல்லமோ? நல்லபடியா வந்துட்டேன். ஊர்ல நிம்மதியா இருந்தேன். இங்க வந்ததுமே கடுப்பா இருக்கு. அதுவும் ரூம்ல ஒருத்தர் வந்தது வராதுமா எங்க அப்பாவை பத்தி பேசி தேவையில்லாம காண்டேத்திக்கிட்டு இருக்காரு. ஊர்லயே பிசினஸ் பண்றான், பணம் கொடுங்கன்னு கேட்டா நீயே வெளிநாடு போய் சம்பாரி, அப்பதான் பணத்தோட அருமை தெரியுங்க அனுப்பிச்சு வச்சுட்டு கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு வருஷம் துபாயில இருந்து என்னத்த கிழிச்சாரு. ஒரு பிசினஸ் பண்ண பணம் கேட்கறேன், அது கூட தர முடியல. சரி ஃப்ரீயா விடு, அங்க போய் இதே புலம்பிட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சீக்கிரமா ஒரு வருஷத்துல வந்து பொண்ணு கேளு. நானே ஒரு வருஷத்துல வந்துருவேன். ஹலோ, நல்லா இருக்கேம்மா. இப்போ தான் சாப்பிட்டேன். வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, போய்க்கிருக்கு. சரி, நான் ஈவினிங் வந்துட்டு கால் பண்ணுறேன். என்ன ப்ரோ பார்க்குறீங்க? நம்மளை விட்டு எப்படா போய் சாப்பிட்டேன்னா? சின்ன வயசில் பொய் சொல்ல போதெல்லாம் அடித்து வளர்த்தவங்கள்ட்ட டெய்லி காலையில் 3 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம நிலைமையை பார்த்தீங்களா? இதுக்கு எதுக்குடா போய் சொல்லணும்? உண்மையை சொல்லிட்டு போனதுன்னா லூசுப்ப. அப்பாடா, பூமர் ரூம்ல இல்லை. ஹலோ, சொல்லுடி. பயங்கர டயர்டா இருக்கு. ரூம்குள்ள வரத்துக்கே பயந்து வர வேண்டியதா இருக்கு. யாரா? அதான் ஒரு பூமர் இருக்கே, அதுக்குதான். அப்படி என்னடா பண்றாரு? என்ன பண்றாரா? குளிச்சு ஈரத்துண்டு எதுக்கு பெட்ல போட்டு வச்சிருக்க? எடுத்து கொண்டு போய் வெளியே காய போடு. இத்தனை வயசாகுது, சாப்பாடு அப்படி சிந்தி வச்சிருக்க. சாப்பாடு சிந்தாம ஒழுங்கா சாப்பிடு. ஏய், சாக்ஸா கழட்டினா போய் காலை கழுவிட்டு தான் ரூமுக்குள்ள வரணும். போய் காலை கழுவிட்டு வா. இவ்வளோ கடுப்புலையும் எனக்கு இங்க இருக்க ஒரே சந்தோஷம், ஜாலியா இருக்குன்னு அங்கே இருந்துடாத. சும்மாடி. சீக்கிரம் வா. டேய் சி, கிச்சன் சிங்க்ல வாய் கொப்பிக்காதனா கேக்குறீங்களாடா? ஏய், பூமர் வந்துட்டாரு, நான் வெளில வந்து பேசுறேன். என்ன ராஜே, நீ வேலை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டு இருக்கு? ஆமா. ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரோ, நீ சொன்ன மாதிரியே அந்த ஏஜென்ட் என்னை ஏமாத்திட்டான் ப்ரோ. அப்புறம் ஒரு தமிழ் கம்யூனிட்டி மூலமாக ஹெல்ப் கிடச்சி இப்போ ஜாப் சர்ச் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஐயோ, சரி வாங்க ப்ரோ, சாப்பிடுவோம். பரவாயில்ல ப்ரோ. அட வாங்க ப்ரோ. ப்ரோ, உங்கள் ரெசியூம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க,
நான் என் கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா? ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ப்ரோ, பர்ஸை ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட எதுவும் காசு இருக்கா? ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ, என்கிட்ட வெறும் மெட்ரோ கார்டு தான் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு வேறு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். என்ன சொல்லுவான்னு தெரில. சரி வாங்க கேட்டு பார்ப்போம். சேட்டா, பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. நான் போய் எடுத்து வந்து காசு தரவா? അങ്ങനെ പറ്റൂല, ഇവിടെ ഇറക്കി. இல்லை, நான் போய் எடுத்து வந்து தந்துடுறேன் உங்களுக்கு. ആൾക്കാരെ വിളിച്ച് പൈസ എടുത്തോണ്ട് വരാൻ പറ. காசு இருக்குங்க, நான் ரூம் போய் எடுத்து வரேன். നിന്നാ മതി ഇവിടെ. നിന്നെ അവിടെ കണ്ടിട്ടേ ഇല്ലല്ലോ. വീക്ക്ലി 2 ആൾക്കാർ இப்படி வந்துருது. இல்லை ப்ரோ, பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான் காசுல நிற்க வச்சுட்டாங்க. என்ன ஊரு? திருவாரூர் ப்ரோ. நம்ம ராஜேந்திரன் பையன் தானே? ஆமாம் ப்ரோ. சரிடா, நம்ம ராஜேந்திரன் பையன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட அக்கௌண்ட் எழுதிக்கங்க. நீ வாயா. சரி சரி, குழப்பம் அண்ணா, பக்கத்தில் தான் ரூமு. நான் போயிட்டு எடுத்து வந்து அமௌண்ட்டு தந்துடுறேண்ணா. அடா நீ என்னையா, உங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் எங்களை கேளு, நாங்கள் இருக்கோம். சரியா? பார்க்கலாம். சரிண்ணா. செம்ம லக்கி ப்ரோ நீங்கள். எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண இங்கே ஒரு நாதி இல்லை. ஆனால் உங்களுக்கு தேடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. யாரையா உங்கள் அப்பா? எனக்கே அவர் பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான் ப்ரோ. ப்ரோ பஸ் வந்துருச்சு ப்ரோ, நான் கிளம்புறேன். சரி ப்ரோ, பாய். மகனே, உன்கிட்ட படிப்பு இருந்தா 10 பேருக்கு சொல்லி கொடு, பணம் இருந்தா 10 பேருக்கு அள்ளி கொடு. உதவிதான் உயிர் காக்கும் மகனே. அண்ணா, எங்க அப்பா இங்க யாருண்ணா? நீ இந்த கேள்வியை கேட்பன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணு. நாளைக்கு காலையில் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. துபாயில் இந்த மாதிரிலாம் கூட பில்டிங் இருக்கா? இதுக்கே அப்படின்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி துபாய் வந்திருந்தானா அப்போ பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்ப? வா. இந்த கேம்ப் மொத்தமாகவே உங்கள் அப்பாவோட நினைவுகள் நிறைஞ்சிருக்கு. இங்கே யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, உங்கள் அப்பா ஆள ஓடி வந்துடுவார். இங்கே உள்ள பல பசங்களுக்கு உங்கள் அப்பா ஒரு ரோல் மாடலாகவே இருந்தார். வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது வெறும் பயணம் மட்டும் கிடையாது, அது ஒரு பாடம். அதை நீ சரியாக படிச்சுட்டேன்னா நீயும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். உன் பிஸ்னஸ் தேவையான பணத்தெல்லாம் அவர் எப்போயோ ரெடி பண்ணிட்டாரு. பணத்தோட அருமை என்னன்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா உன்னை இங்கே அனுப்பிச்சிருக்காரு. உள்ளே வரும்போது என்ன கேட்டா, துபாயில் இப்படிலாம் ஒரு இடம் இருக்காண்ணா? இந்த பலகையில் படுத்துருந்து தான் உங்கள் அப்பா உன்னை மெத்தையில் படுக்க வச்சிருந்தாரு. உனக்கு வேணா உங்கள் அப்பா இத்தனை வருஷம் வில்லனா இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே உள்ள ஒவ்வொருத்தருக்குமே உங்கள் அப்பா ஹீரோடா. விதியை பார்த்தியா? உங்கள் அப்பா அம்மா நான் எங்கே பார்த்தனோ அந்த இடத்துல தான் நீ வந்து இப்போ உட்காந்துருக்க. அப்பா